நான் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்துல இருந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு பாரதி ராஜாவோட அசிஸ்டன்ட் இயக்குனர் அவர்கள் கருப்பன் நாடகத்தை வந்து அண்ணன் சீமான் முன்னிலையில் அரங்கேற்றாங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் மாநாட்டுல. இல்ல நானும் இந்த பங்களிப்பா இதை நடத்துவேன். எப்படி கருப்பன் நம்ம ஊருக்கு காவலா நின்னாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு காவலா எங்க அண்ணன் சீமான் கருப்பனா, ஐயனார் சாமியா, ஐயா வைகுண்ட சாமியா, உலகத்துல இருக்கிற இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா குலசாமியாவும் மாறி தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவுக்கே அரசியல் வழிகாட்டியா எங்க அண்ணன் செயல்படுவாரு. கண்டிப்பா இது மாற்றத்திற்கான மக்கள் மாநாடு 2026 தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்படி கருப்பணசாமி நம்ம ஊருக்குள்ள வர பெண்ணையும் பொண்ணையும் எதிரி களவாண்டு போக கூடாதுன்னு காவ காத்து நின்று கொலை பண்ணுச்சோ காவ காத்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி எங்க அண்ணன் சீமான் பெரிய வாங்குறவா வீச்சரவா வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு எல்லையில இந்த திராவிட பன்னிகளையும் இந்த தேசிய உண்ணிகளையும் விரட்டி அடிக்கிறதுக்கு நிக்கிறாரு. எங்க அண்ணனுக்கு உறுதியா நாங்க நிற்போம். எந்த கூட்டத்திலேயாவது இந்த மணிக்குல நாட்டுப்புற கலைகளை முன்னிலைப்படுத்தி எவனாவது ஒருத்தன் அரசியல் பண்ணிட்டு இருக்கானா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாக்குறீங்களா? உண்மையிலதான் இப்ப பாருங்க இந்த வீர கலைகளை போட்டுருந்தது எந்த கலை வீரன் சரக்குக்கு பேர வச்சவன் என்னைக்கு வீரன் போட்டுனா அந்த ஆயுர்வேல் விழுக்கணும் வீரன் சரக்கு கொண்டு வச்சு இது வச்சானும்ல அவனுக்கு நம்ம மண்ணு மேல அக்கறை இருக்கா, மலை மேல அக்கறை இருக்கா, நம்ம பொண்ணு மேல அக்கறை இருக்கா, பொருள் மேல அக்கறை இருக்கா. ஆனா எங்க அண்ணன் சீமானுக்கு நாளைக்கு பிறக்க போற பிள்ளை நம்ம பிள்ளை உங்க பிள்ளை என் பிள்ளை எல்லாருடைய சன்னதிக்கும் எங்க அண்ணன் தான் பாதுகாப்பு. அதுக்கு உதாரணம் இது நாளைக்கு நம்மளும் உலக அரங்குல போய் உயர்ந்த நம்ம கலைகளை வந்து உலக அரங்குல போய் உயர்ந்த கொட்டி நம்ம கொடி பறக்கும், நம்ம கலைகளும் சிறக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த மேடை. அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா பொங்கல் விழாவெல்லாம் 7 நாள் அரசு விடுமுறையா விட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய எழுச்சா ஜல்லிக்கட்டை நடத்தி நம்ம கலைகள் எல்லாம் வீட்டு அம்மா அதுக்குதானே அண்ணன் சீமான வீரர் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி அவருக்கு கொண்டது நீங்களே கத்தணும்னு அவசியமா இந்த பண்பாட்டு கலையை எடுத்து 1000 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம பிள்ளைங்க நம்ம வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம வீரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்காக செத்தவங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப சீமானன்னு இவங்க ஏன் செத்தாங்க எதுக்கு செத்தாங்கன்னு தெரியாம நம்ம இனமே அழிக்கிறோம். வீரம் பண்பாட்டு புரட்சி கண்டிப்பா பண்பாட்டு புரட்சி வந்துட்டு இருக்கு.